திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் அவ்வப்போது அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இதனால் கூட்டணியில் என்ன பிரச்சனை நிலவுகிறதோ என்ற கேள்வி எழுந்தது. இதனால் புதிய பாதையை நோக்கி திருமாவளவன் பயணிக்க உள்ளார் என்ற நிலைமையை உருவாக்கியுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எதிராக பல முறை மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. ஆனால் கூட்டணியில்தான் பயணிக்கிறோம் என்று மூத்த தலைவர்கள் கூறுகின்றனர். காரணம், காங்கிரஸ் திமுக கூட்டணியில்தான் இருக்கும் என்று அடித்து சொல்லப்படுகின்றனர். விமர்சனம் வருவது எல்லாம் திமுக ஆட்சியின் அவலத்தையே குறிப்பிட்டு மறைமுகமாக தாக்கி வந்தனர். சமீபத்தில் கூட தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டிற்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றது தமிழக அரசு. இதனால் காங்கிரஸ் மாநில தலைவர் திமுக மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்பட்டது. இப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் திருமாவளவனும் தனது எதிர்கருத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்தி வருகிறார். முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு சென்று மதுவை நாடு முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்று பேசியது, தமிழக அரசிடமே கேட்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து கேட்கக்கூடாது என தரமான பதிலடி கொடுத்தார் மத்திய நிதியமைச்சர். அதைத் தொடர்ந்து சமீபத்தில் தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் வந்தாலும் ஒரு தலித் தலைவர் முதலமைச்சராக வர முடியவில்லை என அரசுக்கு எதிரான கருத்தை பதிவிட்டார். இதற்கு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், இதெல்லாம் உங்கள் கூட்டணி தலைவரிடம் கேட்க வேண்டும், ஒரு தலித் அமைச்சரை திமுக தலைவராக்க முடியுமா என்றெல்லாம் சவால் விட்டு வந்தனர். இதுவே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. நீங்கள் தலித் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் ஏன் வேங்கை வயல் மக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை? உங்கள் கொள்கையெல்லாம் திமுகவிடம் அடகு வைத்து விட்டீர்களா என்று பேசப்பட்டது. இந்த நிலையில் திருச்சியில் திருமாவளவன் நேற்று பேசுகையில், போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மது ஒழிப்பு, மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்தப்பட உள்ளோம். ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் அரசே மதுபானங்கள் விற்பனை செய்யும் நிலை உள்ளது. மது விற்பனை வாயிலாக பல ஆயிரம் கோடி வருமானம் ஈட்ட திட்டமிடும் மாநில அரசு அதனால் பாதிக்கப்படும் குடும்பத்திற்கு முழுமையான நிதி ஒதுக்குவதில்லை என கூறினார். இதனால் நேரடியாகவே திமுக அரசை விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார். அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணி விரிசல் ஏற்படுத்தும் இதெல்லாம் என கூறப்படுகிறது. அரசியல் விமர்சகர்கள் தெரிவிப்பது, திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜயின் அரசியல் கட்சியில் இணைந்து செயல்படுவார்கள், 4 முனை போட்டி என்பது தெளிவாக தெரிகிறது என கூறுகின்றனர். சமீபத்தில் பாஜகவில் இணைந்த விஜயதாரணி, ராகுல் காந்தி சொல்லியே விஜய் கட்சியை தொடங்கினார் என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் கூட்டணியில் இருந்து கொண்டுதான் திருமாவளவன் சும்மா பேசுகிறார் என்றும் பேசப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.